ஹலோ கைஸ், இன்னைக்கு எங்கள் அம்மா சமைக்க போகிறாங்க. அவங்க என்னென்ன சொல்லுவாங்க நீங்களே பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து சளி தொந்தரவுக்கும் மருந்து குழம்பு எல்லாத்தையும் மருந்துலலாம் வச்சு நம்ம அரைச்சி அம்மியில் வச்சு அரைச்சி இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். என்னென்னா இது சுக்கு, இது சித்தரத்தை, இது அதிமதுரம், இது பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்கள்ல வசம்பு, அப்புறம் சின்ன ஜீரகம், கருவேப்பிலை கொஞ்சம், மிளகு, ஓமம், இது எல்லாமே வச்சு அம்மியில் வச்சு அரைச்சி கிராமத்து முறையில் இன்றைக்கி சமைக்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா நல்லாயிருக்கும். அப்படி கொஞ்சம் இதுனா நான் கொஞ்சம் வந்து ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நல்லெண்ணெயிலே செஞ்சுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், இது ஆப்ஷனல் தான், எனக்கு போட்டாலும் பிடிக்கும், அதனால தான். எண்ணெய் சூடு வந்துட்டு இருக்கிற பூண்டெல்லாம் அதில் போட்டுருவோம். உரித்து வச்சுருக்க பூண்டெல்லாம் அதில் போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் காய்ஸ். இப்போ வந்து பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே சின்ன வெங்காயத்தை போட்டுருணும். ஒரு பாதி வெந்தோடனே சின்ன வெங்காயத்தை போட்டுருணும். போட்டுட்டு ஒரு கிண்டிட வேண்டியதான். கொஞ்சம் இவங்களும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். கொஞ்சம் இப்படி நைட்டாக கொஞ்சம் வதங்கி இருக்கும் போதே பச்சை மிளகா போட்டுருங்க. இது வந்து எங்கள் வீட்டிலேயே காய்ச்சி பச்சை மிளகா போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துடணும். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறது. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் போட்டுங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் மிளகாவும் மல்லியும் சேர்த்து அரைச்சதுக்கு ஈட்டத்தூள் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும் தூக்கலாக உரப்பு போட்டால். அதுக்காக போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு புளிக்கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் நாள் இது வந்து வேகட்டும். கொஞ்சம் மூடி போட்டு இப்படியே வச்சுருங்க, கொஞ்சம் வேகட்டும். அப்படியே இதுலேயே கொஞ்சம் முருங்கைக்காய் மட்டும் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் கத்திரிக்காய் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். இல்லை போடாமல் இப்படியே கூட வச்சுக்கலாம். என் முருங்கைக்காய் பிடிக்கும், அதனால் அதை போட்டுக்கிட்டோம். கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வச்சதுன்னா இந்த புளி, அப்புறம் கொடும்புளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த புளியும் என்கிட்ட இருந்ததுனால அதையும் சேர்த்து கரைச்சிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கிறதுனால நான் கரைச்சிருக்கேன். இதை சும்மா கொஞ்சம் வேகிறதுக்காண்டி கொஞ்சோண்டு விடுவோம். விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுருவோம். இதில் கொஞ்சம் கொதிக்கட்டும், மூடி வச்சுருவோம். ஏன்னா முருங்கைக்காய் வேகணும்ல, அதுக்காக கொஞ்சம் இருக்கட்டும். இதை அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா கொஞ்சம் க்ளோஸ்அப் கொஞ்சம் பாருங்கள். இதில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அம்மியில் அரைச்சி அந்த மருந்து பொருட்கள் அனைத்தும் அரைச்சி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிட்டு அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து தக்காளியை கொஞ்சம் கரைச்சிட்ருக்கோம். இது ஆப்ஷனல் தான், போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. எனக்கு என்னென்னா ஒரு பெங்களூர் தக்காளி வந்து பூத்து கம்மியாக இருக்கும், அது கொஞ்சமும் நம்ம நாட்டு தக்காளியில் ஒன்றும் இது பண்ணி விடுவோன்னு இருக்கேன். அது நல்லா அப்படி பிசைஞ்சு இது பண்ணிக்கோங்க. அரைச்சிலாம் விடக்கூடாது, இதுதான் நல்லாயிருக்கும். நல்லா இது பண்ணி விட்டுட்டு இதில் மிக்ஸ் ஆகிடணும். இது நம்ம நாட்டு தக்காளி, அதுலேயும் ஒன்று கரைச்சி விட்டுட்டு அழகாக அதில் அப்படியே ஊற்றிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எண்ணெய் திரண்டு வந்திருக்கும், பார்க்க அழகாக இருக்குல்ல. அப்படியே இதை ஊற்றி விட்டுட்டு நம்ம மருந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதையும் அப்படியே அதிலே ஊற்றிடணும். ஊற்றி விட்டுட்டு அப்படியே அழகாக சிம்லேயே வச்சு விட்ருணும். வச்சுட்டிங்கன்னா சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அதுவே கொதித்து அப்படி மூடியை போட்டுருங்க. கொஞ்சம் அது சரியானதுக்கப்புறம், கொதிச்சு இதானதுக்கப்புறம், மிங்கிளானதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இன்னும் நல்லா கொஞ்சம் சுண்டி வரணுங்க.
இது நல்லா அப்படி வெந்து பார்க்க நல்லா இருக்குல்ல. இன்னும் நல்லா சுண்டி ரொம்பலாம் ஓரளவாக சுண்டுனா நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லா கொதித்து அந்த மருந்தெல்லாம் இது பண்ணி வரும். இது இடுப்பு வலி, உடம்பு வலி, சளி, இருமல் எல்லாத்துக்குமே இது நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு 2 தடவை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிட்டு, அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. நல்லா வெந்து கொஞ்சம் சுண்டி வந்துட்டு குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருக்கும் நல்லது. சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.